माये माये विष्णु माये माया माया विष्णु माया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் மூலம் ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய பலாபலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அதே நேரம் மாயன் மயனுடைய தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில இந்த காலகட்டம் என்னுடைய சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானையும் குரு பகவானையும் வைத்தே நான் நகர்த்துகின்றேன். எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3 நாள். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சதயம், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 1, 2, 3. கும்பராசி ஆன்மீக அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7வது சனியில ஜென்ம சனியாக இருந்து பாத சனியாக மாறி திரும்ப சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து மாறி தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்து விட்டார். அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஜென்ம சனியாக இருக்கின்றார். ஜென்ம சனியாக இருக்கின்றது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன, மற்ற கிரகங்களுடைய இருப்பு சனியினுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்துல, அதாவது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்வதை விட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிப்பதனால உங்களுடைய காரிய தடைகள் குடும்பத்துல, வாழ்க்கையில, தொழில எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கி பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை தரும். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வகையை பார்க்கும் பொழுது செவ்வாய் பலத்துடன் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக காலம் என்றுதான் இதை நான் சொல்வேன். அதே நேரத்துல ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 10 மற்றும் 11ஆம் இடங்கள்ல பலத்துடன் காணப்படுகின்றார். காரிய அனுகூலங்கள், உங்களுக்கு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கி நகரும். நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காரியமும் அற்புதமான ஒரு யோக பலனை தரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான், குருவை பொறுத்த வரைக்கும் அதிசார கதி முடிந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ர கதியில 5ஆம் இடத்துக்கு வருவதனால குடும்பத்துல மகிழ்ச்சி. உங்களுடைய தேவைகள் அத்தனையும் பணம் சம்பந்தமாக அந்த தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி தந்து விடுவார் குரு பகவான். 11 மற்றும் 12ஆம் இடங்களில கலத்தரகாரகன் சுக்கிரன் சுப விரய செலவுகளை உண்டாக்குவார். அதாவது சுப செலவுகள் என்றால் திருமணம் போன்ற தொழில் போன்ற அற்புதமான இலக்குகள் செலவோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி விட்டுவார். கவனமாக நிதானமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு இருப்பதனால நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுங்கள். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே எதிர்கால நலனை நினைத்து எடுத்து வையுங்கள். காரணம் அதீத ஆசையின் காரணமாக தவறான ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையை ராகு உருவாக்கி விடுவார். கவனமாக இருந்து விடுங்கள். யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி இருப்பதனால சில மன குழப்பங்களும் மன சஞ்சல்களும் வந்து தீரும். கவலைப்பட வேண்டாம். விரைய செலவுகள் உண்டானாலும் கூட அதை சுப செலவாக மாற்றுகின்ற அற்புதமான தன்மை செவ்வாய் உங்களுக்கு தந்து விடுவார். ஏன்னா அவன் தானே புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர். குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது விரயத்தை உண்டாக்குவார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இருவருமே விரய செலவை தந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். அதை மாற்றுகின்ற வல்லமை, அந்த பாதையை திருப்பி விடுகின்ற தன்மை செவ்வாய்க்கு உண்டு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலமாக இருப்பதனால உங்க அரசு துறையில நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில வேலைக்கு முயற்சி செய்வதற்கும் இதுவரை நம்முடைய தடுமாற்றத்திற்கும் மன சஞ்சலத்திற்கும் என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அருமையான ஒரு காலம் இந்த மார்கழி மாதம் கும்பராசிக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியில சனியும் ராகுவும் சேர்ந்து இருப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமாக இருந்து விடுங்களேன். குறிப்பா பாத்தீங்கன்னா கைப்பணம் விரயமாகும். மருத்துவம் சார்ந்த சில செலவுகளை உங்கள் இருவரும் கூட்டாக தந்து விடுவார்கள். நீண்ட தூர பயணங்களாகட்டும் இரவு நேர பயணங்களாகட்டும் கவனமாக இருந்து விடுங்கள். பண விஷயத்துல சற்று கவனமா இருங்க. யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். கணவன் மனைவி கூட சில கருத்து மோதல்களும் சில அந்யோன்ய குறைபாடுகளும் வந்தாலும் கூட அந்த புரிந்து கொள்கின்ற தன்மை உடைய செவ்வாய் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு யோக பலன். குறிப்பா பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது ஒரு அற்புதங்க.
ஆக இந்த பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை கும்பராசிக்கு சனி பகவானுடைய நிலையோ மற்ற கிரகங்களுடைய இருப்போ கவலைப்பட வேண்டாம். அதாவது ஒரு மழை பெய்யும் போது ஒரு குடை போல் உங்களை காக்கின்ற அருமையான தருணம். இழந்ததை திரும்ப பெறுவதோடு பயமில்லாமல் நிம்மதியாக எதிர்காலத்தை சந்திக்கின்ற ஒரு மன தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் மார்கழி மாதம் கும்பத்துக்கு. நமக்கெல்லாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு யாரு துணை இருக்கிறதோ இவன் நான் இருக்கிற கவலைப்படாதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் செவ்வாய். செவ்வாயும் சூரியனும் துணை இருப்பதனால் இந்த மார்கழி மாதம் தொட்டது துளங்கும். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றி நோக்கி நகர்வீர்கள். அதே நேரம் இந்த காலகட்டத்துல செவ்வாய் பலமாக இருப்பதனால முடிந்தால் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு தேங்காயில நெய் நிரப்பி தீபம் ஏற்றுங்கள். அதே திருத்தணி முருகன் செவ்வாய்க்கு அதிபதி. அந்த செவ்வாய்க்கு அதிபதி மட்டுமல்ல, செவ்வாய் பலம் பெறுகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீங்கள் முருகனுடைய ஆலயம் வழிபடுவது சிறப்பு. அல்ல அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு தேளோ பாலோ பன்னீரோ இளநீரோ அபிஷேகம் செய்வீர்களானால் அற்புதமான யோக பலனை தருவதோடு மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை தடுக்கின்ற ஆற்றல் இந்த மார்கழி மாதம் கும்பராசிக்கு உண்டு.